கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருகிறது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொல்லி சென்றவனமாக முற்பிதாக்களின் ஜீவிய உரிமைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். முற்பிதாக்களின் ஜீவிய உரிமைகள். இந்த ஒரு பாடம் பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 5073 இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. இந்த பாடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த ஒரு 2 பாடங்களை தியானிச்சுட்டு ஒரு நினைவு கூர்ந்துட்டு இந்த பாடத்தை தியானிக்கும் போது நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். பாருங்கள், 5070 அப்படிங்கிற ஒரு ரீப்ரிண்டில் நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். என்ன பாடம் பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் புது சிருஷ்டிகளுக்கானது அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 3ஆம் தேதி நம்ம இங்கே இந்த வீட்டில் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் சபையில் கூட அந்த பாடத்தை எடுத்துருக்கோம் நம்ம நம்புகிறோம். அதற்கப்புறமாக ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம் அப்படின்னு கேட்டோம்னா, அன்பின் பிரமாணத்தை குறித்து, அதாவது இன்றைய சபைக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய பிரமாணம் என்னன்னு கேட்டோம்னா அன்பின் பிரமாணம் அப்படிங்கிறதை குறித்து தானே ஒரு பாடத்தை கூட பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் 5073 என்ன பாடம் எழுதியிருக்காருன்னா, இங்கிலீஷில் சொன்னால் த லைஃப் ரைட்ஸ் ஆஃப் த ஆன்ஷியன் ஒர்த்தீஸ் அப்படின்னு அங்கே குறிப்பிடுறாரு. அப்படின்னா தமிழில் நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முற்பிதாக்களினுடைய ஜீவிய உரிமைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, அப்படின்னா இந்த சுருக்கமாக நம்ம கடந்த பாடங்களில் நம்ம தியானிக்கும் போது தேவன் என்ன செஞ்சுருந்தார் அப்படின்னா, விழுந்து போன மனுக்குலத்துக்காக அல்லது ஆதாமுக்காக தேவன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தெய்வீக திட்டத்தில் முதலாவது அவங்கள காப்பாற்றும் விதமாக, ஒரு ரட்சிக்கும் விதமாக என்ன பண்ணார்னா நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை கொடுத்தார். கொடுத்ததன் மூலமாக ஆதாமுக்குள்ளான தண்டனையிலிருந்து தப்பிக்கும்படியான ஒரு போக்கை அந்த நியாயப்பிரமாண திருச்சட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நியாயப்பிரமாண திருச்சட்டம் என்ன தான் பண்ணுதுன்னா கோபாக்கனியை தான் உண்டாக்குது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, யாருமே நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனோ பிழைப்பான்னு வசனம் எழுதியிருக்குது. ஆனால் அதை யாருமே அதை பிழைக்க முடியலை, அதை யாராலும் நிறைவேற்ற முடியலை. அந்த பாடத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்கிறாரு, ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின்படி அந்த 10 கற்பனைகளின்படி வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர் நல்லா இருந்திருப்பாங்க. அப்படி ஒருவேளை அவங்க வாழ்ந்திருந்தாலும் அதே நியாயப்பிரமாணத்தின் இன்னொரு பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா 5 விதமான பலிகள் இருக்குது. தகன பலி, போஜன பலி, இந்த மாதிரி பலிகள் அதை நிறைவேற்ற முடியாமல் போனதுனால அவங்க முழுமையாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் அவங்க மரணத்துக்குள்ளே தான் போனாங்க. அதாவது ஆதாமுக்குள்ளான தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிச்சிட்டோன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இங்கே நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனை தீர்ப்புக்குள்ளாக கடந்து போயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் பிழைப்பான், செய்யலைங்கும் போது அவங்க மரணத்துக்குள்ளே போவான்ங்கிற அந்த தண்டனை தீர்ப்புக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே மரணத்துக்குள்ளே அங்கே போகும்போது இப்போ தேவன் மீண்டும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அங்கே கொடுக்குறாரு. அந்த திட்டம் தான் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரட்சிப்பின் திட்டத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாக நம்ம என்ன காரியம் பார்க்குறோம் அப்படின்னா, அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இப்போ என்ன ஆகுறாங்க, ஜீவனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் எந்த ஜீவன் கேட்டோம்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால் நீங்கள் பூமிக்குரிய ஜீவியத்தில் தான் வாழ்வீங்க. ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்தாருன்னா என்ன ஜீவியத்தை தான் போவார், பூமிக்குரிய நித்திய ஜீவனுக்குள்ளே தான் போவார். ஆனால் இப்போ கிறிஸ்து மூலமாக, அவருடைய ஈடுபலி மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக யாரெல்லாம் இந்த அன்பின் பிரமாணத்தை கடக்கிறாங்களோ இவங்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டோம்னா, இன்னும் சரியாக சொன்னால் பிதாவை தேவனை அன்பு செய்கிறார்களோ, சகோதரர்களை அன்பு செய்கிறார்களோ, இவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்புனா மகிமைக்குரிய ஒரு ஜீவன் அங்கே கொடுப்பதாக தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்போ அந்த அழைப்புக்குள்ளே தான் இன்றைக்கி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு தான் அங்கே 2 பாடம் பார்த்தோம். முதலாவது பாடம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விழுந்து போன நிலைமை குறித்து முதலாவது 4070ங்கிற ரீப்ரிண்டில் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கும்போது 4072 தான் பார்க்கும்போது அன்பின் பிரமாணத்தை குறித்து 2வது ஒரு பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது சரி, இப்போ இப்படிப்பட்ட தேவன் திட்டத்தை வச்சுருக்காரு. இப்போ 3வது திட்டம் யாருக்குன்னா முற்பிதாக்களுக்குரிய திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம்.
அப்படியாக நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரைட் டு லிவ் அப்படின்னா என்ன, ஜீவிக்கிற உரிமை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது ரெண்டு விஷயம். அந்த ஜீவிக்கிற உரிமை அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் ஜீவிக்கிற ஒரு உரிமையை பற்றி நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி ஆவிக்குள்ளாக பரலோகத்தில் ஜீவிக்கிற உரிமையை குறித்து நம்ம தியானிக்கணும். நல்லா கவனிச்சுக்கங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜீவிக்கிற உரிமைனா பாருங்கள், இந்த பூமியில் ஜீவிக்கிற ஒரு உரிமை அது யாருக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா, கரெக்டாக சொல்லணும்னா நம்ம எதை பற்றி பேசலாம்னா, இந்த பூமிக்குரிய கடலத்தனையான ஒரு ஜீவிக்குரிய உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் வானத்து நட்சத்திரங்கள் போல அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பேசும்போது அது பரலோகத்தில் வசிக்கக்கூடிய, வாசம் செய்யக்கூடிய, அல்லது கிறிஸ்துவோடு மனவாட்டி ஆகக்கூடிய, உடன் சுதந்திரர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பை குறித்து நம்ம தியானிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இப்போ ஆதாம் எந்த ஒரு ஜீவியத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் பூமிக்குரிய ஜீவியத்தில் தான். இன்னும் சரியாக சொன்னால் பாவம் செய்யாமல் இருந்திருந்தாருன்னா அந்த ஆதாம் எங்கே தான் போயிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்திருப்பார். ஒருவேளை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு வசனங்கள் நமக்கு சொல்லப்படலை. அவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்திருப்பார். அப்படி தான் அங்கே தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அங்கே கொடுத்துருந்தார் அப்படிங்கிறத, அவர் என்னதான் தன்னை ஒரு வேளை உண்மை உள்ளவராக வாழ்ந்துருந்தாருன்னா அது தேவனாக பார்த்து ஒரு வேளை பரலோகத்துக்கு கொடுத்துருந்தா பரலோகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கலாமே ஒழிய, மற்றபடி அங்கே தேவனுக்கு தெரியும் இவர் கண்டிப்பாக விழுந்து போவார்னு தெரியும். அதனால தான் அவர் அந்த பூமிக்குரிய அழைப்புக்குள்ளே தான் அங்கே அழைச்சிருந்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இன்றைக்கி முழு உலகமும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, நம்ம முதலே பார்த்த மாதிரி மரணத்துக்குள்ளே போயிட்டுருக்குது. இப்போ மரணத்துக்குள்ளே போகுதுன்னா அதை மீட்கிறதுக்கு இப்போ தேவன் கொடுத்த அந்த ரெண்டாவது வாய்ப்பு தான் என்னென்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக யாரெல்லாம் பிழைக்கிறாங்களோ, இந்த முழு மனுக்குலமும் பிழைக்க போகுது பார்த்தீங்களா, அதற்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், மத்தியஸ்தர். கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கார். மத்தியஸ்தர்னா என்னென்னா பிதாவுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருக்கார். ஆனால் சபைக்கு இல்லை. இந்த இடத்துல எப்படி பார்க்குறோம்னா அட்வொகேட்னா என்னங்க, வழக்காடுகிறவராக. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வழக்காடுகிறவர்னா என்ன பிரதர்? இப்போ மத்தியஸ்தர் தானே நம்மளுக்காக பரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் வழக்கறிஞர்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வழக்கறிஞரை பற்றி ஒரு கோர்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வாதாடலாம் முடியாது, கோர்ட்டில் போய் நீங்கள் பேசக்கூட முடியாது. நம்மளுக்காக அட்வொகேட் இல்லைன்னா வேணால் ஜட்ஜாக பார்த்து சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார்னா மட்டும்தான் நம்ம பேச முடியும். மற்றபடி அந்த ஜட்ஜுக்கிட்ட நம்முடைய எல்லா விஷயங்களையும், இன்றைக்கி இருக்கிற கோர்ட்டில் நிறைய அநீதிகள் பொய்கள்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிஞ்சு பேசலை, போராடிட்டு இருக்கிறார். என்ன போராடம்? இவரை நீங்கள் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு யார் போராடிட்டு இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்கறிஞராக அங்கே செயல்பட்டு இருக்கிறார். நம்முடைய நீதி நியாயங்கள் இவங்க பாவிகள் தான், ஆனால் என்னுடைய புண்ணியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நினச்சி கொஞ்சம் இவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவரை நீங்கள் விடுதலை பண்ணி, இந்த மரணத்திலேருந்து விடுதலை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரலோகத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞராக இன்றைக்கி நமக்கு செயல்பட்டுருக்கு. அட்வொகேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய மூத்த சகோதரர் பதிவு செய்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சரி, அப்படின்னா இன்றைக்கி உலக ஜனங்கள்லாம் ஏன் பிரதர் அவங்களுக்கெல்லாம் ஏன் அட்வொகேட்டாக செயல்படலை அப்படின்னு கேட்டால், அவங்க உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் பிதாவையும் தேவனுடைய நீதியையும் அவங்க என்ன பண்ணணும், திருப்திப்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. பிதாவை தேவனையும் அவருடைய நீதியையும் திருப்திப்படுத்தணும். அதுதான் இந்த உலக ஜனங்களுக்கான ஒரு வாழ்க்கை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே இல்லாமல் ஒரு குரூப் இருந்தாங்க. ஆல்ரெடி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நிரூபித்து முடித்தவங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் யாரை பற்றி பேசிட்டு இருந்தீங்க? சபையை குறித்து பேசுனீங்க, உலக ஜனங்கள் குறித்து பேசுங்க. ரெண்டுக்குமே முன்னாடி ஒருத்தங்க வாழ்ந்து காமிச்சிட்டாங்க. யாருன்னா, நாங்கள் தேவனுக்கு உண்மையானவர்களாக, தங்களை நிரூபித்தவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து காமிச்சாங்களே. இவங்களுடைய நிலைமை என்னங்கிறத இன்றைக்கி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்போ இவங்களுடைய நிலைமையை குறித்து நம்ம பார்க்கும்போது இவங்க எந்திரிச்சு வரப்போகிறாங்க 1000 ஆண்டு அரசாட்சியில். ஆனால் இவங்க எப்போ தான் ராஜாவாக முடிசூட போகிறாங்க? ரசல் பிரதர் என்ன எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, அன்டில் த எண்ட் ஆஃப் த மில்லினியல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறார். 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசியில். அப்போ ஸ்டார்டிங்கில் இவங்க என்ன பண்ண போகிறதில்ல,
ராஜாவாக இவங்க என்ன பண்ண போகிறதில்ல, வந்து ராஜாவாக முடிசூட போகிறதில்ல. ஏன்னா 1000 ஆண்டினுடைய கடைசியில் தான் சாத்தான் அங்கே என்ன பண்ணப்படணும், சங்கரிக்கப்படணும். அங்கே தீமை மரணம் அங்கே என்ன பண்ணப்படணும், ஒழிக்கப்படணும். அதுக்கப்புறமா தான் இங்கே பாருங்கள், தேவனிடத்தில் கொண்டு போய் பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டு இருப்பாருங்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா 1000 ஆண்டினுடைய கடைசியில் தான் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே முற்பிதாக்கள் ஒரு ராஜாக்களாக அங்கே மாற போகிறாங்கங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். நம்முடைய பிதாவாய தேவனை குறித்து அங்கே லூக்கா நற்செய்தியினுள் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லோரும் போதும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய தேவனை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அவர் தேவனே கிடையாது. பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அவர் தேவனே கிடையாது. அவங்க யாரோ தேவனுடைய பார்வையில் 3வது நபர், அந்நியர்கள். நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா அந்நியர்களும் பரதேசிகளும் தான். அப்படின்னா சொந்த ஜனங்களாக யாரை ஏற்றுக்கிட்டாரோ, சொந்த ஜனங்களாக யாரை அவங்களுக்கு தான் இன்றைக்கி அவர் தேவனாக இருக்கிறார். சொந்த ஜனங்களாக யாராக இருக்காங்க, ஒருவேளை தூதர்கள் இருக்காங்க, அதுபோக மகிமையில் உள்ள சபை இருக்காங்க, அதுபோக வேற யாருங்க இன்றைக்கி பூமியில் வாழக்கூடிய இந்த சபை யார் தேவனுடைய குமாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அங்கே ஜீவன் உள்ளோரின் தேவன். ஜீவன் உள்ளோர்னா வசனம் நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 51 நீங்கள் எடுத்து வாச்சிங்கன்னா, என் வார்த்தையை மன்னிக்கவும், என்னுடைய மாம்சத்தை கொண்டு என்னுடைய ரத்தத்திலே பானம் பண்ணவர்களுக்கு ஜீவன் உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த யார் மாம்சத்தை உண்டு ரத்தத்திலே பானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்குன்னா இவங்களுக்கு தேவனாக தான் நம்முடைய பிதாவாய தேவன் இருக்கிறார். இவங்களுக்கு தான் ஜீவன் உள்ளவருக்கு தேவன் தான் யார், நம்முடைய பிதாவாய தேவன். மற்றபடி இந்த உலகத்தில் எவ்வளவோ கிறிஸ்தவ மண்டலங்கள் இருக்குது, எவ்வளவோ சர்ச்சஸ் இருக்குது, எவ்வளவோ ஆராதிக்கிற ஸ்தலங்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தேவனாக நம்முடைய தேவன் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அவங்கள கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளும் பாவிகள் தான், அவங்களும் பாவிகள் தான். நம்மளை மட்டும் ஏன் தேவன் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாருன்னா, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஜீவன் உள்ளவர்கள். தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா ஜீவன் உள்ள மனுஷங்களாக பார்த்துட்டு இருக்கிறார். அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள ஜீவன் இல்லாத மனுஷங்களாக பார்க்குறாரு, அவ்வளோதான். ஜீவன் இல்லைன்னா அவங்கள அவர் பெருசாக ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதே மாதிரி இந்த பாடத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் அவர் வந்து நியாய தீர்ப்பு பண்ணுறதில்லை. எல்லாரையுமே உரிமையை யார்கிட்ட கொடுத்துட்டாரு, இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அப்போ நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நியாய தீர்ப்புனா என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் நியாய தீர்ப்புனா உட்கார வச்சு நீ தப்பு பண்ணிட்ட, நீ சரி பண்ணிட்ட, நீ சரியாக வாழ்ந்துட்ட, நீ தப்பாக வாழ்ந்துட்ட, அதுக்கு பேர் நியாய தீர்ப்பு இல்லை. ரட்சிக்கிறது தான் நியாய தீர்ப்பு, ரட்சிக்கிறது தான் நியாய தீர்ப்பு. அப்போ நியாய தீர்ப்பின் நாள், கர்த்தருடைய பெரிதும் கொடிதுமான நாள் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்னா, பாருங்கள் இந்த பூமியை அடித்து நொறுக்க போகிறாரு, வந்து விளாசி பெல்ட் எடுத்து விளாச போகிறாரு அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பொதுவாக நான் கூட அப்படி கூட நினச்சிருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, மாறாக எல்லா ஜனங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், தொடர்ந்து நம்ம இன்னும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். பாருங்க, அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா 2 விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து என்னன்னா, மோசேயை பார்த்து என்ன சொல்ல போறாருன்னா, நீ சாக போறேன்னு அங்கே சொல்லலை, நீ உன் பிதாக்களோட நீ என்ன பண்ண போற. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தைன்னா ஸ்லீப். ஸ்லீப்னா தூங்க போகிறேங்கிறார். நீ உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் மூத்த பிதாக்களோட நீ என்ன பண்ண போகிற, தூங்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய பார்வையில் முற்பிதாக்கள் எல்லாரும் இப்போ என்ன வரையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இஸ்ரேல் குறித்த தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு மீறி போவாங்க அப்படிங்கிறதையும் அங்கே சொல்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சொல். இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். யோவான் 11:11.
யோவான் 11:11. ம் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாயிருக்கிறார், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். பாருங்க, அப்போ என்ன விஷயம் இங்கே சொல்கிறாருன்னா, தேவன் என்ன மைண்டில் பேசுகிறாரோ அதை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சரியாக புரிஞ்சுட்டு சொல்கிறாரு. லாசரு இன்னைக்கு வரையும் சாகலை. மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூங்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கோமாங்கிற ஸ்டேஜ் என்னங்க? நம்மளால் எழுப்ப முடியாத ஒரு ஸ்டேஜ். புரியுதா இல்லைங்களா? படுத்து தான் இருப்பார், அவருக்கு சுவாசம் இருக்கும், ஆனால் அவரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது. கோமாவோட இன்னும் உச்சகட்டமான ஒரு நிலைமைனா என்னென்னா சுவாசம் இருக்காது, நம்மளால் எழுப்பவும் முடியாது. தூக்கத்தில் இப்போ நம்ம 3 கோணங்களில் பார்க்குறோம். முதலாவது கோணம் என்னென்னா, தூங்குனா தட்டுனா எந்திரிச்சிருவாங்க, இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்ன, இப்போ கோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கோமானா ஆழ்ந்த நித்திரைன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆழ்ந்த நித்திரைக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்டோம்னா, அவங்கள தட்டி எழுப்ப முடியாது, ஆனால் சுவாசம் இருக்கும், மூச்சு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, தட்டி எழுப்புனா அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அதுவே இப்போ முழுமையான ஒரு உறக்க கர்த்தர் சொல்லக்கூடிய உறக்கமான நிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தட்டிலாம் அவங்களால எழுப்ப முடியாது. ஏன்னா அந்த சுவாசமும் இருக்காது, சுவாசம் இருக்காது. அந்த சுவாசத்தை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவங்க நினச்சாதான் தட்டி எழுப்ப முடியும். புரியுதா இல்லைங்களா? 3க்கு வித்தியாசம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு தான் யார் தட்டி எழுப்பலாம்? நம்ம தட்டி எழுப்பலாம். கோமாங்கிற ஒரு நிலைமை யார் தட்டி எழுப்பலாம்? ஒருவேளை மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி ஒருவேளை அவராக விழிக்க வைக்கலாம் மனுஷங்க. 3வது ஒரு நிலை, இந்த உறக்க நிலையை நம்மளால் தட்டி எழுப்ப முடியாது. யார் எழுப்பலான்னு கேட்டோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ தேவன் நினைட்டார், கையில் பவர் கொடுத்துட்டார். இப்போ அவர் நினச்சா நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திரள்வுகளை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ அவர் நினச்சா என்ன பண்ணலாம், தட்டி எழுப்பலாம். சரி, எப்படி தட்டி எழுப்ப போகிறாருங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உறக்க நிலையில் இன்றைக்கி உலக ஜனங்களும் இருக்காங்க, முற்பிதாக்களும் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 பேரும் ஒரே நிலைமை தான் தேவனுடைய பார்வையில். முற்பிதாக்களும் தூங்குறாங்க, உலக ஜனங்களும் தூங்குறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லிட்டு வர்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இவங்களை தட்டி எழுப்பக்கூடியவர் யார் அப்படின்னா மத்தியஸ்தர். பிதாவாய் தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும் நடுவாக நின்று அந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் தான் மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தரை இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா தட்டி எழுப்ப போகிறாரு. தட்டி எழுப்புறதுக்கு அவருக்கு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் அவர்கிட்ட இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு ஏற்ற காலத்தில் என்ன பண்ண போகிறாரு, தட்டி எழுப்ப போகிறாரு. அப்போ தட்டி எழுப்பக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இப்போ நம்ம பின்னாடி இன்னும் கூட நம்ம கவனிக்க போகிறோம். யாருன்னா இதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் யாருன்னு கேட்டால் முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்கள பற்றி நம்ம சொல்லும்போது அவங்க பூமியில் வாழும்போதே தங்களை தேவனிடத்தில் நிரூபித்தவர்கள்னா, இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு சிம்சோன் அப்படின்னு சொன்னால் அவரை குறித்து 1000 நீங்கள் பெண்கள்கிட்ட போனார் அப்படி இப்படின்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும், கடைசி நிமிஷத்தில் கூட அப்பா அவங்க கொஞ்சம் எனக்கு உங்கள் பலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி விட்டுட்டு போகிறார். தாவீது அவருடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் இருந்தாலும் தேவனுக்காகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ரட்சிக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சுட்டு போனார். இந்த மாதிரி ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக அல்லது இன்னும் தேவனுடைய வார்த்தைக்காக. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் என் ஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடைய ஜனங்களை காப்பாற்றினா அது யாரை காப்பாற்றின மாதிரி, அவருடைய வேலையை செய்கிற மாதிரி. தேவனை காப்பாற்ற முடியாது, ஆனால் தேவனுக்காக இறங்கி நின்று செய்கிற மாதிரி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிரதரு இல்லை சிஸ்டர் யாராவது ஒருத்தங்க ஒரு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்கள போய் நான் காப்பாற்றிட்டேன்னா இப்போ அது யாருக்கு செய்கிற தொண்டாயிரும்? கண்டிப்பாக அது தேவனுக்கு செய்கிற ஒரு தொண்டாகும். ஒருத்தர் முடியாமல் இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க, நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு செய்கிற தொண்டாயிரும், யாருக்கு செய்கிற பலியாயிரும். அப்போ சகோதரர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள்ங்கிற வசனம் இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்காக இன்னும் தேவனுடைய ஜனங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு, நீங்கள் ஒரு கலசம் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட அது யாருக்கு தான் போகுமாம்மா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை கிரெடிட்டாக எடுத்துக்கிறாராமா. அப்போ
முற்பிதாக்கள் இதுவரையும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக செஞ்ச ஒவ்வொரு வேலை தங்க உயிரை கொடுத்து அங்கே போராடி இருக்கிறாங்கன்னா, அப்போ அது தேவனுடைய வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா தங்களை நிரூபித்திருக்கிறார்கள் தேவன் மூலம். அப்பா நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆபிரகாம் எந்திரிச்சு போப்பா அப்படின்னா குடும்பத்தை கூட்டிகிட்டு நடக்கிறாரு. எவ்வளவோ நடக்கிறாரு. கடைசியில் ரொம்ப காலம் நம்ம ஒரு புரியுற மாதிரி சொல்கிறோம், ஒரு 2 வருஷம் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா 2 வருஷம் நம்ம நடந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கே சலிப்பாகாத. தேவன் சொல்கிற வரையும் நடந்துகிட்டே போகிறாரு. போகிற வழியில் அங்கே எகிப்து மன்னனுக்கு பயந்து மனைவியை தங்கச்சின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் அதோடைய தவறுகள் தான். இருந்தாலும் அவர் நடக்கிறத நிப்பாட்டலை. அடுத்து தேவன் சொன்னால் உடனே சரி புறப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நடந்து போய் நின்னாலும் இப்போ தேவன் அதை உடனே அவர் கீழ்ப்படுதலாக கன்சிடர் பண்ணலை. அவர் கீழ்ப்படுதலாக எப்போ தான் கன்சிடர் பண்ணுறாருன்னா, உன் மகனை எனக்கு கொடு அப்படின்ன உடனே சரிப்பா அப்படின்னு கூப்பிட்டு போய் அவரால் முடியுதோ முடியலையோ கொண்டு போய் நிப்பாட்டி கத்தி எடுத்து குத்துறக்கிட்ட வந்துட்டார். இப்போ தான் தேவன் சொல்கிறாரு, நான் உன்னைய நம்புறேன்ப்பான்னு. அப்போ தான் அங்கே ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்குறாரு ஆபிரகாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தங்களை நிரூபித்தவர்களாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்கள் அவங்க வாழ்ந்ததுன்னா, அது இன்னும் சரியாக சொன்னால் ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ்டு காடுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டு பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹார்ட் இன்டென்ஷன் அப்படின்னா தேவனுக்காக எதையும் செய்கிற ஒரு மனநிலை, தேவனுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷனை என்ன சொல்லலாம், ஒரு முழுமையடைந்த நிலை. தேவன் சொன்னால் செஞ்சிடறேன், அந்த மைண்டுக்கு வந்தவங்க தான் இந்த முற்பிதாக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அண்டு ஒபீடியன்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எபிலிட்டி. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. எந்த அளவுக்கு முடிஞ்சோ அந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. தாவீது தப்பு பண்ணாமல் இல்லை, பண்ணினார். ஆனால் தேவன் சொன்னால் செஞ்சுட்டார். தேவன் வந்து தம்பி நீ இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொன்னால் உடனே சரிங்க தேவனே அப்படின்னு என்ன பண்ணிட்டார், அதுக்காக கீழ்ப்படிய ஆரம்பிச்சார். பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் அவரை தொடக்கூட இல்லை. அப்போ எந்த அளவுக்கு முற்பிதாக்கள் தேவனுக்காக தயார், நாங்கள் ரெடின்னு வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய லிஸ்ட்டை நம்முடைய பழைய ஏற்பாட்டில் காமிச்சு கொடுத்துட்டாங்க. யோவான் ஸ்நானகன் கூட பாருங்கள், அவருடைய வாழ்க்கை தேவன் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் ரெடி, தயார்னு சொல்லி அங்கே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர் எதுக்காக வந்தார், இதோ இவரே தேவ ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்குகிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வந்தார். ஒருவேளை அவர் இல்லாமல் இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து போய் ஊழியம் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து டக்குன்னு என்ன கேள்வி கேட்குறாருன்னா, யோவான் ஸ்நானகன் என்ன அதிகாரத்தினால இது செஞ்சார் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ எல்லாம் அப்படியே வாய மூடிட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்துகிறவர்னு சொல்லலாம். இன்னொன்று அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த யோவான் ஸ்நானகனும் ஒரு முன்னாடி நின்று ஒரு வழி ஏற்படுத்தியிருக்காருங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படித்தான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முற்பிதாக்கள் தேவனுக்காக அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுவதிலும், அங்கே தேவனுக்காக நான் தயார், நீங்கள் சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அவங்க வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் தயார்னு சொல்லி மறிச்சவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னு எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஒன்றுமே இல்லாத காலத்துலேயே அவங்களால முடிஞ்ச வரையும் வாழ்ந்துருக்கு. இன்றைக்கி எந்திரிச்சு வரும்போது எப்படி வருவாங்க நாங்கள் பிரதர் எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொந்த அந்த அன்னைக்கு செஞ்ச நற்பலன்களால் இன்றைக்கி அவங்க அந்த ஒரு பலத்தில் எந்திரிச்சு வருவாங்க. நீங்கள் சொல்லாதீங்க, அப்படி யாருமே எந்திரிச்சு வர மாட்டாங்க. எந்திரிச்சு வர எல்லாருமே மீடியேட்டர், மத்தியஸ்தர் மூலமாக. அப்போ மத்தியஸ்தருடைய ஜீவிக்கிற உரிமை மூலமாக தான் எந்திரிச்சு வர போகிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக சொன்னால் இந்த முற்பிதாக்கள் எல்லாருமே எப்படி தான் எந்திரிச்சு வர போகிறாங்கன்னா பரிபூர்ண ஜீவன்களாக எந்திரிச்சு வர போகிறாங்க. எப்படி வர போகிறாங்க? பரிபூர்ண ஜீவன். இப்போ பரிபூர்ண ஜீவன் வந்தார்னா, அவர் தொட்டார்னா எப்படி இருக்கும்? அவர் ஜெபம் பண்ணார்னா எப்படி இருக்கும்? தேவன் டக்குன்னு கேட்பார். அவர் செஞ்சார்னா அந்த காரியம் எப்படி இருக்கும்? பரிபூர்ண ஜீவனாக ஒரு காரியத்தை செஞ்சால் எப்படி இருக்கும்? அவர் பேசுனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்படி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தர் பேசுகிறத கேட்ட உடனே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஆன்னு வாயை பொழந்துட்டு, இந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் கேட்டதே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் பேசுனதுக்கே இவ்வளவு பேர் மயங்கிட்டாங்களே. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ முற்பிதாக்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எத்தனை முற்பிதாக்கள் இருக்காங்களோ எல்லாரும் எந்திரிச்சு வந்து சிம்சோன் வந்து நின்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல போகிறாருன்னா எப்படி இருக்கும்? நாங்கள் கண்டோம், தரிசித்தோம், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு பரிபூர்ண ஜீவனாக பேசும்போது எப்படி இருக்கும்?
இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கே இன்றைக்கி எப்படி இருக்குங்க, பரவாயில்ல பிரதர் சூப்பராக சப்ஜெக்ட் இருக்கிறாரு, இல்லை சரியில்லை இன்றைக்கி ஏதோ ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி யோசிக்கிறோம். பரிபூர்ண ஜீவனில் வந்து அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் இன்னும் சொல்லும்போது அவங்க பூமிக்குரிய பரிபூர்ணத்தில் அப்படின்னா வாய்ஸ் எப்படி இருக்கும், அவங்க பேச்சு எப்படி இருக்கும், அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், நம்மளை விட யோசிப்பாங்க. நம்ம இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பிரதர் நான் பேசுகிறத விட வேறு மாதிரி பேசுகிறார், இந்த பிரதர் இப்படி பேசுகிறார், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். பரிபூர்ண ஜீவனில் வந்து பேசுனாங்கன்னா எந்தெந்த ஆங்கிள்லாம் பேசுவாங்க பாருங்கள். இதே தேவனுடைய சத்தியத்தை எத்தனை ஆங்கிள் வடிவில் சத்தியத்தை பேசுவாங்க. பேசுனா எப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே சண்டை போட்டுனா வரும் மைண்டு. இப்போ ஒரு பரிபூர்ண ஜீவன் ஒரு வேளை மோசே இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வெளியில் ஆர்எஸ்எஸ் குரூப் வருது, வந்து அடிக்கிறணும்னு வருது, இப்போ நான் பேசுகிற சவுண்டு வெளியே கேட்குமா இருக்காங்க. இப்போ கொஞ்சம் யாராவது அந்த ஒரு வேளை அவன் மப்பில் வந்தான் எதில் வந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை கேட்டாலே அவன் அப்படியே உருகிடுவானா மாட்டான். நான் பேசுகிறதுனால இல்லை, பரிபூர்ண ஜீவன் பேசுகிறார். பரிசுத்தாவினால தான் எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் பரிபூர்ண மனுஷனுடைய வார்த்தை நில்லுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், காற்றும் கடலும் அப்படியே நின்றும். நீ என்ன அடிக்கவா வர்ற, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நினச்சாங்கன்னா காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். ஒரு குண்டு வந்து அவங்கள தாக்க வருதுன்னா அவங்க தட்டி விட முடியும். வல்லமை, பரிபூர்ண வல்லமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கிரகிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும், ஞானம் நம்மளை விட அதிகமாக இருக்கும், தேவனுடைய அன்பு நீதி ஞானம் வல்லமை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இப்போ ஒரு புல்லட்டு குண்டு நம்மளை நோக்கி வருதுன்னா நம்மளால் தடுக்க முடியாது, ஏன்னா அதனுடைய ஃபாஸ்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருந்தால் ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க, கொஞ்சம் திறமை உள்ளவர்கள். இதே பரிபூர்ண ஜீவிகள் எப்படி இருப்பாங்க, தங்களை நோக்கி ஒரு குண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அது வந்து தப்பிக்கிறக்கூடிய திறன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த எறும்புகள்லாம் பாருங்கள், இங்கே ஏதாவது மழை பெய்யுதுன்னா உடனே மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அதுக்குரிய வேலைகளை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போயிடும். இந்த குருவிகள்லாம் ஒரு அசாதாரண சூழ்நிலை வரப்போகுதுன்னா உடனே அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடும். அப்படின்னா அப்போ மனுஷனில் பரிபூர்ணமான மனுஷனுக்கு அந்த மைண்ட் இருக்குமா இருக்காது. அப்போ அவரை நோக்கி ஒரு ஒரு சொல் வருதுன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் புரிஞ்சுக்குவார், நீ என்ன சொல்ல போகிற என்ன செய்ய போகிறேங்கிறத ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரையில் சொல்கிறேன், அவங்க நல்லாவே கிரகிச்சுக்குவாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள் இந்த பரிபூர்ண ஜீவன்கள் எப்படி வரப்போகுது, சரி மன்னிக்கும், முற்பிதாக்கள் எப்படி வரப்போகுதுன்னா பரிபூர்ண ஜீவன்களாக வரப்போகிறாங்க. ஒரு வேளை காயம் பட்டால் கூட சீக்கிரமாக ஆறக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம இன்றைக்கி சூப்பர் ஹீரோஸ்ன்னு பார்க்குறோம்லங்க, சூப்பர் ஹீரோனா பறந்து போய் ஒருத்தர்கள் அப்படிலாம் இல்லை, இவங்க பறந்துலாம் போகிற மாதிரி வசனம் எதுவும் சொல்லலை, இவங்க தூதர்கள் கிடையாது. இவங்க ஒருவேளை எப்படி இருக்கலாம், பூமியில் நடந்தாலே அவங்க தொட்டாலே இயேசு கிறிஸ்து தொட்டாலே அந்த ஜீவன் என்ன ஆகுது அவரை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருவேளை என்ன பண்ண எப்படி இருக்கலாம், ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருக்கலாம். இந்த ஜீவன்கள் இனி எந்திரிச்சு வரப்போகிறாங்க அப்படின்னா இந்த பூமியில் எப்பேற்பட்ட மாற்றம் நிகழப்போகுதுன்னு பாருங்கள். ஆனால் இவங்க இவ்வளவு தான் தங்களை நிரூபிச்சிருந்தாலும், இவ்வளோ தான் இவங்க பூமிக்காக ஊழியம் செய்ய போனாலும் இவங்க பரலோக வாய்ப்புக்காக அழைக்கப்படலைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வாய்ப்பு சபை ஜனங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மீடியேட்டராக வேலை செய்யலை, மறுபடியும் சொல்கிறேன், மத்தியஸ்தராக வேலை செய்யலை, மாறாக யாராக தான் வேலை செய்கிறாரு, அட்வொகேட்னா வழக்காடுகிறவராக. நம்மளுக்காக தேவன்கிட்ட போய், தேவனே இங்கே பாருங்கள் இவர் இருக்கிறாரு, இவருடைய பாவங்கள் மன்னிக்கணும், அதுக்கு இந்த ரத்தத்தை வச்சு நீங்கள் குணப்படுத்துங்க, டைரெக்டாக அங்கே என்ன பண்ணுறாருங்க, வழக்காடுறார். மத்தியஸ்தர்னா கெஞ்சுறவர், கொஞ்சம் காப்பா ப்ளீஸ் அப்பா கொஞ்சம், அது வந்து மத்தியஸ்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வழக்காடுகிறவர்னா தைரியமாக போல்டாக, அப்பா உங்கள் திட்டத்தை செய்கிறதுக்கு இவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு நம்மளுக்காக வழக்காடக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுறதுக்காக நான் சொன்னேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த முற்பிதாக்களுக்காக ஸ்பெஷலாக எந்த ரூட்டும் இல்லை, இவங்க வித்தியாசமாக வந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்களும் மத்தியஸ்தர் கீழே தான் வர்றாங்க. அந்த மத்தியஸ்தர் கீழே இவங்க வந்தாலுமே அவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னா கிறிஸ்துவுக்கு கீழானவர்களாக. இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், கிறிஸ்துவுக்கு கீழானவர்களாகன்னு சொல்லும்போது தேவனுக்கு கீழானவர்கள் இல்லை. முற்காலத்தில் இவங்க எப்படி இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தாங்க. நீங்கள் இன்னும் சொல்லும்போது வால்யூம்ஸில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆதாமுக்கு தகப்பன் யார் தெரியுங்களா, முதலாம் ஆதாம், அவருக்கு தகப்பன் யாருங்க, பிதாவாகிய தேவன். தாய் யாரு,
இல்லை இல்லை, அது வந்து சபைக்கு. ஆதாமுக்கு தாய் யாருங்க? பூமி தான். எங்கிருந்து மனுஷன் உண்டானான்? பூமியிலிருந்து மனுஷன் உண்டானான். அப்போ தகப்பன் உயிர் கொடுத்து அங்கே இது பண்ணுறாரு, தாய் வந்து அந்த மண், பூமி. ஆனால் இனி ராஜ்யத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக மாறிடும். இப்போ கிறிஸ்து தான் யாராக மாற போகிறாரு? தகப்பனாக மாற போகிறாரு. தாயாக இல்லை, தகப்பன். தாயாக சபை மாறிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், பிதாவாய தேவன் வந்து தாத்தாவாக வேணால் மாறலாம், கிராண்ட் ஃபாதராக மாறலாம், கிராண்ட் ஃபாதர். மற்றபடி ஃபாதருங்கிற ஒரு நிலைமையை கிறிஸ்து தான் அங்கே தரிக்க போகிறார். ஏன்னா எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறாங்க. இப்போ கிறிஸ்து தான் ஜீவன் கொடுத்து வாப்பான்னு எழுப்புறாருன்னா, இப்போ கிறிஸ்துவுக்கு இவங்க பிள்ளைகள், அந்த நிலைமைக்கு சபைக்கு இவங்கள் பிள்ளைகள், அந்த நிலைமையில் இவங்க மாறப்போகிறாங்க. அப்போனா ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கே என்னதான் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தாயாக கிறிஸ்துவும், அங்கே தந்தையாக கிறிஸ்துவும், தாயாக அங்கே சபையும் அங்கே மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தான் அங்கே தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே பிளான் பண்ணிட்டார். அதனால தான் இந்த ஒரு திட்டத்தையும் சரி, இந்த ஒரு ரட்சிப்பின் காரியங்களையும் சரி யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னு கேட்டிங்கன்னா, பிதாவாய் தேவன் சுயமாக இது பண்ணாமல் கிறிஸ்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீ பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டார். வசனம் வாசிங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். இன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணுவதற்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் உத்து கவனிங்க. எப்படி வசனம் சொல்லுதுன்னா, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும். வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? யாரு? எல்லாரும். எல்லாருங்கிற வார்த்தையில் இப்போ யார் வந்துடுறாங்கன்னா, முற்பிதாக்களும் வந்துடுறாங்க, உலக ஜனங்களும் வந்துடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதாவாய தேவனை எல்லாரும் கனம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ முற்பிதாக்களும் யாரை தான் கனம் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவையும் கனம் பண்ணணுங்கிறக்காக தேவனுடைய திட்டம் எப்படி கொண்டு வந்துருச்சுன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அந்த மத்தியஸ்தத்துக்கு கீழே இப்போ முற்பிதாக்களையும் கொண்டு வந்துடுறாரு, உலக ஜனங்களையும் கொண்டு வந்துடுறாரு. எப்படிப்பட்ட திட்டத்தை பாருங்க, செம்ம பிளான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தது சொல்கிறார் பாருங்க, பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல். யாரையும் அவர் ரட்சிக்கலை, யாரையும் அவர் காப்பாற்றலை, குமாரன் மூலமாக காப்பாற்றுகிறார். குமாரன் மூலமான நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்படின்னா முழுவதையும் ஃபுல்லாக கொடுத்துட்டார். ஃபுல்லாக கொடுத்துட்டாருன்னா இப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்து தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். செத்தவங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்துகிட்டு வரக்கூடிய எல்லா வேலையும் இப்போ இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாகும். தேவன் வந்து எழுப்பக்கூடிய ஒரே குரூப் யாருன்னு கேட்டிங்கன்னா சபை மட்டும்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு வருஷம் கூட வாசிங்க. இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து கிட்ட ஒப்படைச்சார். கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24. முதலே நம்ம பேசின வசனம். 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை விட்டுக் கொடுப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை செய்வார் அப்படின்னு சொல்லி தேவன் ஆல்ரெடி தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதிட்டார். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி செய்வார்னு சொல்லி தேவன் அங்கே எழுதி வச்சிட்டாருன்னா, இப்போ கிறிஸ்து என்ன பண்ணி ஆகணும்? தேவன்கிட்ட கொண்டு போய் சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் அங்கே வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் வந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இல்லை. அது யார் மூலமாக கொடுக்குறாருன்னா கிறிஸ்து மூலமாக கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம வசனத்தில் வாச்சோம், பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்துக்காக தேவன் எல்லாத்தையும் கிறிஸ்து கையில் கொடுத்து நீ செய்ப்பான்னு சொல்லி இப்போ கிறிஸ்து மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறார். இப்போ அதனால தான் கிறிஸ்து இன்னொரு பேர் என்னென்னா ரட்சகர், மீட்பர். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கிரேட் மெசியா அப்படிங்கிறார். கிரேட் மெசியான்னு என்னங்க? பெரிய ரட்சகர். பெரிய ரட்சகராக இப்போ யார் மாறிறார் அந்த உலகத்துக்கு? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் தான் அங்கே மீடியேட்டராக மீடியேஷன் வேலையை அங்கே அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சு, அவரை இன்னும் சொல்லும்போது ரூலர்ஸ் இன் ஆல் த எர்த், அதான் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து இந்த பூமியில் அவரை தான் இங்கே மகிமைப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத அந்த முழு பூமிக்கும் அங்கே கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி முற்பிதாக்கள்
தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையாக இருந்ததுனால அந்த பலன்கள்னால இப்போ எந்திரிச்சு வரப்போகிறது இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க செஞ்சதனுடைய பலன் இங்கே காட்டப்படுது அப்படிங்கிறது இல்லை. அதற்கு ஒரு மேன்மை கிடைக்கிது. என்ன மேன்மைனா, ராஜாக்களாக இவங்க வாழ போகிறாங்க. ஆனால் இவங்க உயிர்த்தல காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனுடைய பலியின் புண்ணியங்கள் தான், பலியின் ஜீவியம் தான். அந்த ஈடுபலி மூலமாக தான் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே நம்ம வசனங்களில் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படி ஒருவேளை இவங்க பரிபூர்ண ஜீவியாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக இவங்க வாழ்கிறதுனால இவங்களை தேவன் ஒருவேளை பரலோக வாய்ப்பு கூட்டிகிட்டு போவாரா? அப்படி எங்கேயும் வசனம் இல்லை. இவங்க பூமியில் ராஜாக்களாக இருப்பாங்கங்கிறது மட்டும்தான் வசனம் இருக்கே ஒழிய, இவங்களுக்கு நான் எட்டர்னல் லைஃப்பை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயம் எங்கேயும் வேத வசனங்கள் இல்லை. அவ்வளோதான். அதனால் நம்ம அதை பற்றி கரெக்டாக சொல்ல முடியாது. கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம், அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க பூமியில் ராஜாக்களாக இருப்பாங்கங்கிறது மட்டும்தான் அங்கே நம்ம வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், நம்ம வாசிங்க எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவியானுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாரு, இது வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்றது முற்பிதாக்களுக்கு இல்லை, சபை ஜனங்களுக்கு பற்றி பேசிட்டு இருக்குது. பரலோகத்திற்குரிய சர்வ சங்கமாகிய சபை நடத்திருக்கும் அப்படின்னா அது வந்து இந்த இடம் வந்து எங்கே அப்படின்னு கேட்டோம்னா, உடனே அப்போ ஆபேல் போயிடுவாரா பிரதர்னா? ஆபேல் போக மாட்டார். அந்த அழுக்குறள், அந்த ஒரு சூழ்நிலை, அதை தான் அங்கே பேசுகிறாங்க. அப்படின்னா முற்பிதாக்கள் இந்த பூமியில் தான் இருப்பாங்க. மத்தியஸ்தருக்கு கீழாக தான் இவங்க வேலை செய்வாங்க. மத்தியஸ்தர் எங்கே இருப்பார்னா, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வீட்டிலிருந்து இந்த பூமியை ராஜரீகம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த முற்பிதாக்கள் மட்டும் இல்லை, இந்த உலக ஜனங்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்து இந்த பூமியில் ஜீவிக்கிற உரிமையை படிப்படியாக பெற போகிறாங்க. இவங்க வந்து முற்பிதாக்கள் மாதிரி எடுத்தோன்னே பரிபூர்ண சரீரத்தை பெற்றுக்கொண்டு எந்திரிச்சு வந்தாங்கன்னா வேலைக்காகாது. அதுதான் நம்ம சில பாடங்களில் கேட்டிருப்போம். ஒருவேளை நான் கத்தியில் குத்தப்பட்டு செத்துருந்தாங்கன்னா அவங்க எந்திரிச்சு வரும்போது அதே மைண்டில் வருவாங்க. என்னைய கத்தியில் குத்தி உயிர் போய் நான் செத்தனே, இப்போ நான் மறுபடியும் உயிரோட பழைச்சிருக்கனே அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் வருவாங்க. ஒருவர் தன்னுடைய தம்பினாலேயோ அண்ணனாலேயோ குடும்ப தகராறுனால கொல்லப்பட்டார்னா அதே மைண்டில் தான் வருவார். இந்த மாதிரி தான் நம்ம பாடங்கள் கேட்டு அப்போ வந்து படிப்படியாக அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய அவங்க பரிபூரணத்தை அடைவாங்க அப்படின்னு கூட நம்ம சில பாடங்களில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இந்த முற்பிதாக்களுக்கு ரேங்க் கொடுத்தோம்னா எத்தனாவது ரேங்க் கொடுக்கலாம்? ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்க முடியாது. இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ரேங்க் இன் த ஒர்க் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்பின் திட்டத்தில் இரண்டாவது வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு இரண்டாவது வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது இவங்களை நீங்கள் இப்போ ராஜாக்களாக வேலை செய்கிறாங்களே, அப்போ இது இவங்களுக்கு செய்யப்பட்ட ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஒரு வாலண்டரி ஒர்க் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வாலண்டரி ஒர்க்குன்னா ஒரு தன்னார்வமாக செய்யக்கூடிய ஒரு வேலை, அதுக்கு இவங்க தகுதியானவங்கிறதுனால அங்கே சொல்கிறாங்க. இவங்களை குறித்து நம்ம வழக்கமாக தெரிஞ்ச வசனம் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிச்சிருங்க முதல்ல. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எப்படி மரிச்சாங்களாமா? விசுவாசத்தோடய மரிச்சாங்க. அப்படின்னா இவங்க விசுவாசத்தில் வளர்ந்த நிலைமையில் விசுவாசிகளாக, விசுவாச வீரர்களாக இவங்க மரிச்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ 39-40 வாசிங்க. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானவர்களை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, இப்ப தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிளான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பூமியில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபர்கள் யாருன்னா இந்த சூப்பர்வைசர்ஸ்ன்னு சொல்லலாம். சூப்பர்வைசர்ஸ்னால் தேவனால் உயர்த்தப்பட்ட சில ஜனங்கள். அந்த ஜனங்களை விட்டுட்டு கடைகோடியில் வேலை செய்கிற சில ஜனங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சூப்பர்வைசரை விட மேலான ஒரு மேனேஜர் வேலை கொடுத்தா அப்படி இருக்கும். சூப்பர்வைசரோட சரி இல்லை, சூப்பர்வைசர்ஸுக்கு இப்போ என்ன வேலை கொடுக்கணும்? நீங்கள் வந்து மேனேஜராக உங்களை பதவி உயர்வு பண்ணணும்.
உங்களுக்கு நான் மேனேஜராக பதவி உயர்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த கீழே வேலை செய்கிற உலக ஜனங்களை தூக்கி, மன்னிக்க உலக ஜனங்கள் இல்லை, சபை ஜனங்களை தூக்கி எம்டி ரேஞ்சுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஏன்னா திவ்ய சுபாவத்துக்கு போகிறவங்கன்னா யாருங்க? எம்டி ரேஞ்சுக்கு அவங்க வேலை செய்கிறதுக்காக வரல. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அந்த கம்பெனியே நிர்வாகம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த கீழே வேலை செஞ்ச சபை ஜனங்கள், இந்த குரூப் சிறுமந்தை, இந்த மந்தையை தூக்கி எம்டி ரேஞ்சுக்கு வச்சு போட்டு இப்போ இந்த சூப்பர்வைசர்ஸை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா மேனேஜர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து தேவனுடைய திட்டம், பிளான். இதைய அவங்களே நினச்சாலும் மாற்ற முடியும். இப்போ வந்து இவர் யார், தாவீதே வந்துட்டு என்னது நாங்கள்லாம் எப்படி ஓடணும் தெரியுங்களா, எங்களை பார்த்து கற்றுக்கிட்டு ஓடினவங்கள நீங்கள் இதுக்கு மேலே வச்சுட்டீங்க, எங்களை கீழே வச்சுட்டீங்கன்னு வந்து கேள்வி கூட கேட்க முடியாது. இது தேவனுடைய திட்டம். மீட்பின் திட்டத்தில் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. இது தேவனுடைய அறிவு, ஞானம், புத்தி. அதில் நம்முடைய மடமையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. இது அவர் பண்ண பிளான். ஏன் தேவனே அவங்களுக்கு என்ன விட நீங்கள் உயர்ந்த பதவி கொடுத்துட்டு எனக்கு ஏன் நீங்கள் சின்ன பதவி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்கக்கூட முடியாது. அவர் நமக்காக செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு பரிசு. கணம், மகிமை, அழியாமை. கணம், மகிமை, அழியாமை இங்கே யாருக்கு இல்லை? முற்பிதாக்களுக்கு இல்லை. அழியாமை இல்லை. பூமிக்குரிய கணம் இருக்கலாம், பூமிக்குரிய ஒரு மகிமை இருக்கலாம், ஆனால் அழியாமை சபைக்கு மட்டும்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இவங்க செகண்ட் ரேங்க்குள்ளே தான் அங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தேவன் அவர்களை அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்க என்ன தான் பர்ஃபெக்ஷன், ஒரு பரிபூர்ணத்தை, பூமிக்குரிய பரிபூர்ணத்தில் வாழ்ந்தாலும், இந்த பூமிக்குரிய ராஜாக்களாக வாழ்ந்தாலும், அவங்க மகிமைக்கு போகிற அந்த வாய்ப்பு, பரலோகத்துக்குரிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால தான் அவங்கள பற்றி பேசும்போது இவங்க ஆங்கிலத்தில் இவங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு பேர் என்னென்னா பெட்டர் ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டர் ரெசரக்ஷன்னா ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல், இவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா பாருங்கள், உலக ஜனங்கள் மாதிரியே இவங்க உயிர்த்தெழலை. உலக ஜனங்கள் எந்திரிச்சு வர போகிறாங்க, அப்புறமா தான் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆனால் இவங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குன்னா பரிபூர்ணமாக எந்திரிச்சு வரக்கூடிய அந்த உயிர்த்தெழுதல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், வசனங்களில் சொல்லும் போது அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் எல்லாரும் அங்கே பூமிக்குரிய ஒரு பரிபூர்ணத்தில் இருந்து வரப்போகிறாங்க. அவங்க பூமி எங்கும் அங்கே ராஜாக்களாக இருப்பாங்கங்கிறது தான் அங்கே வசனங்கள் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இப்போ நம்ம இந்த பரிபூர்ண ஜீவன்கள்லாம் எந்திரிச்சு வருவீங்கன்னு சொல்கிறீங்களே, பரிபூர்ண ஜீவன்கள்லாம் நீங்கள் எந்த நிலைமையில் எந்திரிச்சு வருவாங்க? பரிபூர்ண ஜீவன் சொல்லியாச்சு. பரிபூர்ண ஜீவன்னாலே நீங்கள் யாரை கனெக்ட் பண்ணணும்? உடனே ஆதாமை கனெக்ட் பண்ணணும். ஆதாமை பார்த்து தேவன் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த பூமி எங்கும் ஆண்டு கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட நிலைமை தான் அந்த பரிபூர்ணமான ஒரு நிலைமை. இப்போ அந்த பரிபூர்ணமான நிலைமையில் இந்த பூமியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆண்டு கொள்ள கடவீர்கள்னு ஆதாமுக்கு சொல்லப்பட்ட அந்த நிலைமையில தான் இந்த முற்பிதாக்கள் ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு வர போகிறாங்க. இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜாக்களாக எந்திரிச்சு வர போகிறாங்க. இந்த பூமியை ஆளுகிற ராஜாக்களாக எந்திரிச்சு வர போகிறாங்க. அவங்களுடைய ஆளுகை எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு வழிநடத்தல் இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பரிபூர்ண ஜீவன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டால் எப்படி இருக்கும்? நம்மளுக்காக ஒரு சத்தியம் தெரியும், சத்தியம் தெரியாத ஜனங்கள் போய் அவர் பேசுகிறதான்னு வாயை பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அவங்க இப்போ சரி, அப்படின்னா இப்போ ஆதாமுக்கும் இந்த பரிபூர்ண ஜீவன்களாக வரக்கூடிய இந்த முற்பிதாக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் ராஜாவாக வந்தார், விழுந்து போயிட்டார். இவர் ராஜாக்களாக இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க, இவங்க விழுந்து போக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பரிபூர்ண ஜீவனாக தான். ஆதாம் வெர்சஸ் முற்பிதாக்கள். கரெக்ட். பிதாவாய தேவனோட அவர் நேரடி தொடர்புன்னு சொல்ல முடியாது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கரெக்ட். அது நம்ம கொஞ்சம் வேறு கோணங்கள். இங்கே பிரதர் எப்படி எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா ஆதாமுக்கு தீமையின் அனுபவம் இல்லை. பாவம் செஞ்சால் என்ன நடக்குங்கிற அனுபவம். நீ சாவேன்னு சொன்னால் ஓ சாவா, சரி வந்தால் சரி அப்படின்னு
சாவுனா ஒரு மரணம், நம்ம செத்து போயிடுவோம், இல்லை தேவனிடத்துலேருந்து விலக்கப்படுவோங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு முழுமையாக இல்லை, அனுபவம் இல்லை. ஆனால் எல்லா அனுபவத்தையும் வாங்கிட்டு வந்து நிற்கிறது யார்? முற்பிதாக்கள். முற்பிதாக்களுக்கு பாவம் செஞ்சால் சாவேன்னு சொன்னால் உடனே ஐயோ மன்னிச்சுக்குங்கன்னு அந்த மைண்டு அவங்களுக்கு தெரியும். தாவீது அந்த மரணம் அடையும் போது, சாலமோன் மரணம் அடையும் போது, அல்லது இன்னும் சொல்லும்போது கிதியோன், சிம்சோன் இவங்கெல்லாம் மரணம் அடையும் போது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையை பெற்று அவங்க மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியும். ஐயோ இனிமேல் நான் மரணம் அடையக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? தேவனே நீங்கள் சொன்னதை மட்டும் நான் பார்க்குறேன், யாரையும் நான் பார்க்குறேன், எல்லா ஸ்திரீகளும் என்னுடைய சகோதரிகள் தான். அந்த மைண்டுக்கு இப்போ யார் வந்திருப்பா? தாவீது வந்திருப்பார். கரெக்டுங்களா? இப்போ அவரை போய் நீங்கள் ராஜாவை உட்கார வச்சதுனால பூமியில் எந்த தப்பும் நடக்க விட மாட்டார். நடந்தால் கூட போய் இவர் அட்வைஸ் பண்ணி, இல்லைப்பா அப்படி பண்ணக்கூடாது, இது தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுவாருங்க? தேவனுக்காக போய் ஒரு ராஜாவாக அந்த நீதியுள்ள ஒரு ஆட்சியை செய்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆதாமுக்கு அந்த தப்பினுடைய தண்டனை எப்படி இருக்குன்னு தெரியல, அனுபவம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாம் தப்பு செஞ்சுட்டார், அதனால் தேவ திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு பேசினவங்க எல்லாம் இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு ஆதாம் இல்லை, இவ்வளவு ஆதாம்கள் இங்கே வந்து நிற்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் அங்கே மாறுதே அப்படின்னா, தேசம் முந்தின ஏதேனை போல் மாறும்னா மறுபடியும் பழமரமும் அந்த மரம் இந்த மரம் பூத்துக்கொழியும் அப்படி நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேசம் இனி முந்தின ஏதனை போல் மாறும்னா ஒரு ஆதாம் இல்லை, எத்தனை முற்பிதாக்கள் இருக்காங்களோ அத்தனை ஆதாம்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க சயின்ஸில், தம்பி நீ ஆப்பிள் மரத்தை இங்கே விதைக்காத, இந்த இடத்துல விதைன்னு அவர் அழகாக சொல்லிக் கொடுப்பார். அவருடைய ஞானத்தில், அனுபவத்தில். இந்த இடத்துல நீ மாங்காய் மரம் வை அப்படின்னு அந்த இது அதாவது விவசாயத்துக்குரிய அறிவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஜனங்களை எப்படி நடத்தணும், எப்படியெல்லாம் வழி நடத்தணும், இந்த ஒரு ராஜானா பாருங்கள், சகல வித்தையிலும் கற்று தேர்ந்தவர் தான் ஒருத்தர் ராஜாவாக பொதுவாக நியமிப்பாங்க. அப்போ இப்போ தேர்ந்த மனுஷராக யார் வந்துடுவாங்க? இந்த முற்பிதாக்கள் வந்துடுவாங்க. இப்போ இந்த பூமி எப்படி நடத்தப்படும் பாருங்கள், அறிவுலையும் சரி, நீதியிலையும் சரி, அன்பு நீதி ஞானம் வல்லமை, இந்த நாலுலேயும் இவங்க எப்படி இருப்பாங்க? ஆதாம்களாக பரிபூர்ண ஜீவனாக இருந்து இந்த பூமியை நடத்தும் போது இப்போ எப்படி இருக்கும்? ஏதேனை போல, முந்தின ஏதேனை போல மாறும். அவங்க எல்லாரையும் தேவனை நோக்கி நடத்துவாங்க. வாங்க நம்ம தேவன் தான் இதையெல்லாம் பண்ணார். ஏசு கிறிஸ்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எல்லா ஜனங்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், பிஜேபி யாராக இருக்கட்டும், கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க? இந்த முற்பிதாக்கள் தேவனத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. நம்ம இன்னொரு ஜனங்களை போய் கெஞ்சி, பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்றத விட அவங்க பேசுகிற பேச்சிலேயே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அழகாக வாமா நம்மளை உயிர்த்தெழுப்பு வச்சது அவர் தான்மா, வாமா அப்படின்னு அழகாக கூடி அவங்க சொன்னால் அப்படியே வந்துடுவாங்க, எல்லோரும் மயங்கி வந்துடுவாங்க. இப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா இப்போ தேவன் கிறிஸ்து மூலமாக பதில் சொல்லுவாரா மாட்டாரா? தேவையான ஆசீர்வாதங்களை கொட்டு வர இல்லைங்க. இதுதான் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்களுக்கு இவ்வளவு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் மட்டும்தான் இல்லை, ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமியை சூப்பராக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ராஜாக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த பூமியை முந்தின ஏதேனை போல் மாற்ற போகிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் வாச்சிடலாம். சங்கீதம் 45 சங்கீதம் 16 வசனம். சங்கீதம் 45:16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பாருங்க, இங்கே நல்லா கவனிங்க, யாரை பற்றி இந்த வசனம் சொல்லுது? அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் எல்லாமே சபைக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அப்படின்னா இப்போ உமது பிதாக்கள் அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜனங்களை பற்றி, முற்பிதாக்களை பற்றி பேசும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா, யோவான் ஸ்நானகன் முதல் ஆதாம் வரை. கிறிஸ்துவுக்கு பின்னாடி வாழ்ந்தவங்களாம் யார்? குமாரர்கள். அப்போ இப்போ குமாரர்கள் எங்கே போயிடுவாங்க? உங்கள் பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் போயிடுவாங்க. இப்போ நீங்கள் பிதாக்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பூமி எங்கும் ராஜாக்களாக பிரபுக்களாக வைப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வசனங்களை நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்கள், எல்லாம் அழகாக பொருந்தி வரும். இப்போ ஒரு வேளை நம்மளை போய் ராஜாக்களாக நியமித்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேளை தப்பு தண்டா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முற்பிதாக்களை கொண்டு வந்து இந்த பூமியை திருத்துறதுக்கு நிப்பாட்டினாங்கன்னா
அங்கே பரலோகத்திலிருந்து நம்ம என்ன வேலை செய்வோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் பூமியில் அவங்க ஸ்ட்ரிக்டாக சரியாக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க சரியாக வழிநடத்துவாங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஆதாம் எதை இழந்து போனார்? பரிபூர்ண நிலைமை இழந்து போனாருங்கிறத விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே தேவன் இல்லைங்கும் போதே மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டார். மென்டலி அவர் என்ன ஆகிட்டாருங்க, அந்த பரிபூர்ணத்தில் இருந்து கிறங்கி போயிட்டார். தேவனோடு வாசம் செய்யும்போது எப்படி இருக்கும், மைண்டு எப்படி வேலை செய்யும், தேவன் இல்லாமல் ஒரு இருளுக்குள்ளே வாழும்போது எப்படி இருக்கும், ஒரு பயத்தோடு வாழும்போது எப்படி இருக்கும், அவங்க மைண்டு ஒழுங்காக வேலை செய்யுமா, உடம்பு ஒழுங்காக ஒத்துழைக்குமா? புரியுதா இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நல்லா இருக்கிறதுக்கும் பக்கவாதம் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கவாதம் வந்தால் மைண்டே வேலை செய்யாது, கை போச்சு கால் போச்சு, இதையே மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ தேவனோடு சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, இப்போ தேவன் இல்லாமல் ஒரு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் ஆதாமுடைய வாழ்க்கை. ஆனால் இப்போ மறுபடியும் தேவனோடு ஐக்கியம் கொள்றதுக்கு இந்த முற்பிதாக்களுக்குரிய வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்களுடைய வல்லமை, ஞானம், அந்த நீதி எல்லாமே வேற லெவலில் பூமியில் வேலை செய்யும். ஆதாம் எதையெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் இந்த அவங்களுக்கும் கிடைச்சிரும், மற்றவங்களுக்கு கிடைக்க வைப்பாங்க இந்த முற்பிதாக்கள். பாருங்கள், தாவீதுக்கு அவர் 40 வருஷம் எங்கே தான் சுற்றிட்டு இருந்தார். அவருக்கு மொத்தம் 40 வருஷம் தாவீதுக்கு மட்டும். கடைசி 40 வருஷம் தான் ஒழுங்காக ராஜ்யபாரம் பண்ணார். நல்லா கவனிச்சு பாருங்கள். 40 வருஷம் யாருக்கு பயந்து ஓடினார்னா சவுலுக்கு பயந்து ஓடினார். ரெண்டாவது 40 வருஷம் அப்சலோமுக்கு பயந்து ஓடினார். நீங்கள் தாவீதை பற்றி சொல்லும்போது 3 அபிஷேகங்கள் அவர்கிட்ட இருக்குது. 3 முறை அபிஷேகம் பண்ணாங்க ராஜாவா. அப்போ இப்போ 40வது இந்த 80 வருஷம் முடிஞ்சது, கடைசி 40 வருஷம் அவர்கிட்ட கொடுத்தவொடனே எப்படி அரசாண்டிருப்பார் அந்த பூமி. எவனா தப்புன்னு வந்திருந்தாரா என்ன பண்ணியிருப்பாங்க? கரெக்டாக நடத்தியிருப்பாரா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? இப்போ அவரை கொண்டு வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆளுகை பண்ணுங்கன்னு கொடுத்தா எப்படி ஆளுகை பண்ணுவார்? அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சு அவர் ஆளுகை செய்கிறது எப்படி இருக்கும்? மோசே வந்து எப்படி எவ்வளோ ஒரு வருத்தத்தில் கண்ணீர் மல்க மரணிச்சிருப்பார். நான் இவ்வளவு தூரம் தேவனுக்கு உண்மையாக இருந்த அந்த கடைசி ஒரு விஷயத்தில் நான் அது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்னுடைய ட்ரீம், கனவு, நான் ஜனங்களை கூட்டிட்டு நானும் உள்ளே போவேன்னு நினச்சிட்டு வந்தா நீ மட்டும் போக மாட்டா, வேணா பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கேயே சாகடிச்சிட்டாரு. எவ்வளோ ஒரு வலி இருக்கும் அவருக்கு. யாருக்கு? மோசேக்கு. இப்போ எந்திரிச்சு வந்து அவர் உள்ள நடந்து வந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஓ, வாக்களிக்கப்பட்ட தேசம் இப்படி தான் இருக்குமா? எப்படி நடத்துவார் அவர் மோசே? யோசிச்சு பாரு. ஒவ்வொரு முற்பிதாக்களையும் சிம்சோன் சாகும்போது என்ன நினச்சி செத்துருப்பார். கொஞ்சம் தேவனை கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கதறி அதை உடச்சிட்டு அவங்களோட சேர்ந்து செத்தாரே, எந்திரிச்சு வந்தாருன்னா இப்போ எப்படி நடத்துவார்? இனி போய் ஒரு லேடியை அவர் யோசிப்பாரா? அதுவும் ஒரு ராஜா மாதிரி அவர் நடத்தணும்னா இப்போ அவர் எப்படி நடத்துவார்? சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்கள் அவர் எந்த விதத்துலையும் தாக்கலை, யாரையுமே அவர் தாக்கலை, எதிரிகளை தான் தாக்கினார். யோசிச்சு பாருங்கள். இப்போ அவர் வந்து நின்று மறுபடியும் எந்திரிச்சு வந்து இந்த பூமியிலப்பா நீ பரிபூர்ணத்தை வேற கொடுத்து நீ அரசாளுப்பான்னு சொன்னால் உட்காந்து வர்றவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன பண்ணுவார்? அந்த ஞானத்தில் புத்தியில் வளர்ச்சி அடைந்த அவர் எனக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரா, இப்போ நான் அவருக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிம்சோன் இறங்கி ஒவ்வொரு பக்கம் ஊழியம் பண்ணார்னா எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கும்? ராஜாவாக வேலை செஞ்சார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர் சேவனா யாரும் மதிக்காமல் கண்டுக்காமல் இருந்த ஒரு சிம்சோன், அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. இப்போ ராஜாவாக இந்த பூமியில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு தேவன் கொடுத்தாருன்னா எப்படி வேலை செய்வார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இதையெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். முற்பிதாக்கள் இந்த பூமியில் ராஜாக்களாக அவங்கள தேவன் வைக்க போகிறாருன்னா இந்த பூமியை வேற லெவலில் முந்தின ஏதேனை போல மாறப்போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்கள், இவங்களே இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா நம்மளை பற்றி யோசிக்கணும். ராயல் ப்ரீஸ்ட்ஹுட்னா ஒரு ராஜரீக ஆசரிப்பு கூட்டம். இந்த ராஜரீக ஆசரிப்பு கூட்டம் இவங்களுக்கு மேலே வேலை செய்யணும். முற்பிதாக்கள் வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட நம்ம அவங்கள விட சளைக்காமல் இன்னும் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்கள், இன்றைக்கி அங்கீகரிக்கப்படாத அந்த முற்பிதாக்கள் எந்திரிச்சு வந்தாங்கன்னா எப்படி அவங்க வேலை செய்வாங்க? இன்றைக்கி நம்மளாம் தகுதி இல்லாத நம்மளை கொண்டு போய் ராஜ்யத்தில் கொண்டு போய் நிற்க வச்சா நம்ம எப்படிப்பட்ட வேலையை அங்கே செய்யணுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே
அப்போ அந்த முற்பிதாக்கள் எல்லாரும் அங்கே தேவனுக்கு மரிக்கும் போது எப்படிப்பட்ட மரணத்தை மரிச்சாங்கங்கிறது நம்மளுக்கு பாடம் தான். பாருங்கள், விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவங்கள ஒன்றும் அடையலை, ஆனால் விசுவாசிகளாக மரித்தாங்க, விசுவாசத்தோடு மரித்தாங்க. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இப்போ நான் சாக போகிறேன்னா நான் விசுவாசத்தோடு மரிப்பேனா? நான் ஒரு விசுவாசியாக மரிப்பேனா? ஏன் பிரதர், கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதை விட்டுட்டு நான் எப்படி பிரதர் இப்போ ஒரு செத்தனா எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். தாவீதுனுடைய மரணம் எப்படி இருந்துச்சு கடைசி நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். சிம்சோனுடைய மரணம் எப்படி இருந்துச்சு கடைசி நிமிஷம். வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு முற்பிதாக்களுடைய வாழ்க்கையும், மோசேயினுடைய மரணம் கடைசியில் எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு அவர் மரிச்சிருப்பார். புரியுதா இல்லைங்களா? வாய்ப்பை இழந்து நிற்கிறாங்க. அவங்க கொடுத்துருந்தா அப்போவே வேற லெவலில் செஞ்சுருப்பாங்க. அப்படின்னா நம்ம வாய்ப்பை இன்றைக்கி எப்படி நான் மரிச்சேன்னா, நான் இன்றைக்கி ஒரு விசுவாசமாக நான் மரிப்பேனா? ஒரு விசுவாசியாக நான் செய்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு எதிர்பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியல, அப்போ நான் விட்டால் செஞ்சுருவேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் எல்லா உறுப்பிதாக்களும் ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே பூமியில் கண்ணை முழிச்சாங்கன்னா அடுத்தது இந்த வேலை தான் அவங்க செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு பவரை வேறு கொடுத்துட்டா, கனம் மையமே மணிக்கும் அன்பு நீதி ஞானம் வல்லமையை கொடுத்துட்டா அவங்க வேறு லெவலில் இந்த பூமியை மாற்றுவாங்க. ஓடி ஓடி வேலை செய்வாங்க, சளைக்காமல் வேலை செய்வாங்க. நம்ம அவங்கள விட மேலான ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறவங்கள நம்ம எப்படிப்பட்ட வேலை செய்யணுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கனம் வேறு, மகிமை வேறு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் பரிபூர்ணம் கூட வேறு லெவல். இன்றைக்கே நம்மளை தேவன் எப்படி தான் பார்க்குறாருங்க? பரிபூர்ணமாக தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆதாமுக்கு நிகராக வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம என்னதான் பூமி மாம்சத்தில் பாவிகளாக இருந்தாலும் நம்மளை தேவன் எப்படி தான் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு? ஒரு பரிபூர்ண ஜீவியாக தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்முடைய பாவங்கள் சிவேறு இருந்தாலும் வெண்மையாக்கக்கூடிய நிலைமையையும் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எப்படி நம்ம செய்யணும், எந்த அளவு பரிபூர்ண மன்னிக்கும் இப்போ இது முற்பிதாக்களை விட ஓரளவுக்காவது நம்ம முன்னேறணுமா வேணாங்களா? பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம உற்சாகமாக வேலை செய்யணும். ஏன்னா நம்ம கர்த்தரோடு ராஜரீகம் பண்ண போகிறோங்கிறத அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக நம்ம பார்க்கும்போது ஆதாம் அவரை குறித்து மறுபடியும் ஒரு இடத்துல பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். அப்போ ஆதாமினுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு? கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாமுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அவர்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாத அளவு கேரக்டர் இருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி ராஜ்யத்தில் எழுந்து வரக்கூடிய முற்பிதாக்களுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய கேரக்டர் ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்டவர்கள். ஆதாம் நிரூபிக்க தவறுனதுனால அவர் என்ன ஆகிட்டாருங்க? விழுந்து போயிட்டார். இங்கே முற்பிதாக்கள் எல்லாரும் தங்களுடைய ஜீவியத்தில் அந்த குணநலன்களை நிரூபித்தவர்கள். தேவனுக்காக அப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களை நிரூபித்தவர்கள். இப்போ அந்த நிரூபித்தவங்க எந்திரிச்சு வரும்போது அவங்க சரியான வேலையை செய்வாங்க. இப்போ நம்மளுக்கும் அதே நிரூபணம் தேவைப்படுது, சாட்சி தேவைப்படுது. என்ன சாட்சினா, நானும் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், விசுவாசி அப்படிங்கிற நிலைமையில் நம்முடைய ஹார்ட் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குங்கிறத தேவன் கண்டிப்பாக நம்மளை சோதிச்சிருந்துட்டான். நீ ஞாயிற்றுக்கிழமை எக்லீஷியாவுக்கு வந்தியா வரலையா, இல்லை நீ அதை பண்ணியா இதை அதெல்லாம் அவர் தேவன் பார்க்கல. தேவன் பார்க்கறது உங்கள் மனசை தான், உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது? இருதயம் தேவனுக்காக கீழ்ப்படிதல் உள்ள இருதயமாக இருக்கா? நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கேரக்டர் உள்ளவங்களாக இருக்கிறாங்களா? இதுதான் தேவன் பார்க்குறாரு. பாருங்கள், பூமியில் இன்றைக்கி எவ்வளவோ அப்படி கேரக்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. பாருங்கள், அப்போ நம்ம தேவனுடைய சத்தியம் தெரிஞ்சு இந்த சத்தியத்தின் மூலமாக ஞானமான்களாக மாறுவருபடியாக தேவன் இப்படி அழைச்சிருக்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம அந்த ஒரு பர்ஃபெக்டான இருதயத்தை பெற்றவங்களாக இருந்தோமையானால் கண்டிப்பாக ராஜ்யத்தில் கொடுக்கும்போது நாமளும் எப்படி கொடுத்த வாய்ப்பை பயங்கரமாக வேலை செய்வோம். இங்கேயே சோர்வாகவும் ஒரு கவனம் இல்லாமையும் இருந்தோம்னா ராஜ்யத்துலேயும் நம்ம அங்கே போய் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? எல்லோரும் வேலை செய்யும்போது நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டு இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேரக்டர், அன்புக்குரிய சகோதரி, இன்னும் சரியாக சொல்லும்போது முற்பிதாக்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படலை. சிம்சோனுக்கு கொடுத்தாரு, ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கிஃப்டட் பீப்புளாக இல்லைங்களா? வசனம் வாசிங்க, யோயேல் 2:28. யோயேல் 2:28.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இப்போ பாருங்கள், நம்ம பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட நம்மளே, பாவியான நம்மளே இவ்வளவு சத்தியம் பேசுகிறோம், இவ்வளவு விஷயம் நடந்துட்டுருக்கிறோம்னா, முற்பிதாக்களுக்கு அதே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டால் என்ன லெவலில் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா அவங்களுக்கு ஊற்றப்பட போகுது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்ட்டார். இப்போ முற்பிதாக்களுக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 2:17. அப்போஸ்தலர் 2:17 அதே வசனம் தான். அப்போஸ்தலர் 2:17 வசனம். கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க, அப்போ என்ன விஷயம் சொல்கிறேன், கடைசி நாட்களில் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்ற போகிறேன்னு சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பரிசுத்தாவியை இந்த முற்பிதாக்கள் பெற்றாங்கன்னா எப்படி இருக்கும்? பரிசுத்தாவியே ஒரு ஆசீர்வாதம் தான். பரிசுத்தாவி எல்லார் மேலேயும் தேவன் கொடுக்குறாரா? எல்லார் மேலேயும் கிடையாது. அவருக்கு சித்தமானவர்களுக்கு தான் அந்த பரிசுத்தமாவி. அப்போ அந்த பரிசுத்தாவி கிடைக்கப்பெற்று அதனால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படிங்கிறதே தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய ஒரு அடையாளம். அப்படின்னா இந்த அடையாளத்தில் வாழ்கிறவங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இதே முற்பிதாக்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் இந்த பரிசுத்தாவி கொடுக்கப்படும் போது அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த முந்தின ஏதேனை போல் மாறக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே நடக்கும். இன்னும் சரியாக சொல்லும்போது, நம்ம கரெக்டாக சொல்லும்போது அந்த பர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் வந்துடும். கிரேட்டர் நாலேஜ் என்னன்னா உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்கும். இன்னும் சொல்லும்போது ஹார்ட் லோயாலிட்டின்னா என்ன சொல்லலாம், உண்மைத்தன்மை. அதாவது இருதயத்தில் உண்மையாக நடப்பாங்க. உள்ளே ஒன்று பேசுறது வெளியே ஒன்று பேசுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உண்மைத்தன்மையில் நடப்பாங்க. இப்படியெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிற மாதிரி இனி உலக ஜனங்களையும் நடந்தால் எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்படின்னா எல்லா ஜனங்களும் இன்றைக்கி எல்லோரும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? டிப்ரெஷன், டென்ஷன், மென்டல் பிரச்சனைகளில் நிறைய பேர் சுற்றுறாங்க. உண்மையா இல்லைங்களா? வேலைக்கு போனால் டிப்ரெஷன், வீட்டுக்கு வந்தால் டிப்ரெஷன், நிறைய பேர் இதனால் தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ இன்றைக்கி சபைக்கு அந்த ஒரு மைண்டை எடுத்துட்டாரா இல்லைங்களா? பாருங்கள், நம்ம சகோதரர்கள்லாம் சேர்ந்து சத்தியம் பேச ஆரம்பிச்சோம்னா உடனே என்ன ஆயிடுது? மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுது. இது உலகங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. அவங்க பாருங்கள், திடீர்னு சினிமாவுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, டூர் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க. சத்தியத்தின் மூலமாக உண்டாகிற அந்த ரிலாக்ஸேஷன் வேறு எங்கே போனாலும் கிடைக்கிறது இல்லை. அந்த ரிலாக்ஸேஷன் இனி முழு உலகத்துக்கும் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முழு உலகத்துக்கும் இந்த ரிலாக்ஸேஷன், மென்டல் பிரச்சனைகள் சரியாக போகுது. எப்படி? சத்தியத்தின் மூலமாக. இப்போ நம்ம சத்தியம் கேட்கறதுனால தான் நமக்குள்ளே இருந்த பழைய பாவ எண்ணங்கள் கொஞ்சம் ஆயிருக்கா இல்லைங்களா? எல்லோரும் பழைய ஒரு கோபங்கள், பழைய ஒரு நம்ம எப்படின்னா ஒரு புத்தி பேதளிச்ச மாதிரி வாழ்ந்துருப்போம், இல்லை பைத்தியக்கார மாதிரி வாழ்ந்துருப்போம், மற்றவங்கள கோல் சொல்பவர்களாகவே வாழ்ந்துருப்போம். இது எல்லாம் என்னவா மாறுது? சத்தியம் கேட்க 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 என்னை அது என்ன பண்ணிட்டு வருது? புடமிடுது, சரி பண்ணுது. இப்போ நான் சரி பண்ண நான் முதல்ல முரணாக இருந்திருக்கிறேன். இப்போ அந்த முரட்டுத்தன்மை எனக்குள்ளே என்ன ஆயிடுச்சுங்க? சத்தியம் நாளுக்கு நாள் அனுபவங்கள் கொடுத்து என்னை இன்னைக்கு குறைச்சிட்டு வருது. அப்போ இது போல் இன்னைக்கு சபை இங்கே சாம்பிளான வாழ்க்கை வாழுதுன்னா, நாளைக்கு உலக ஜனங்களுக்கு அங்கே தேவ ஆவி கொடுக்கப்படும் போது எப்படியெல்லாம் அவங்க மாறுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எல்லாரும் தேவனை அங்கே திரும்பி பார்க்க போகிறாங்க. ஆங்கிலத்தை சொல்லும்போது டேர்ன்டு டு ஜெகோவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். டேர்ன்டு ஓவர் டு ஜெகோவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆதாம் அங்கே பாவத்தில் அங்கே தேவனை விட்டு பிரிஞ்சு போனார். ஆனால் இனி முழு உலகமும் தேவனை நோக்கி அங்கே திரும்பி பார்க்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தமாக சொல்கிறாரு. அதற்கு தலைவராக, ஆளுநராக நம்முடைய கர்த்தர் இருக்க போகிறார். கர்த்தருடைய தலைமையில் தான் இதெல்லாம் நடக்க போகுது. அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் இந்த காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. அப்போ எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சிந்தைக்குள்ளே வரப்போகிறாங்க. அந்த சிந்தை வரும்போது தான் எல்லாரும் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்க போகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம போய் ஃபாலோ கிளாஸில் போய் நரகம், தேவன், பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்தாவின்னு பாடம் எடுத்தோம்னா இன்றைக்கி கேட்கக்கூடிய மைண்ட் நிறைய பேத்துக்கு இல்லை. சண்டை போட்டு எந்திரிச்சு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எப்போ தான் கேட்பாங்கன்னா, உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளாக எந்திரிச்சு வரும்போது தான் அவங்க கேட்பாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ அந்த கரெக்டான மைண்டு எல்லாமே மாறும். எப்போ தான் மாறும்னா ராஜ்யத்தில் தான் அவங்களுக்கு மாறப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இன்றைக்கி இந்த முற்பிதாக்களாக மாறினதுக்கு அந்த விசுவாசம் முக்கியமான காரணமாக இருக்குது.
அதுதான் இன்றைக்கி ராஜ்யத்தில் அவங்க ஒரு பரிபூர்ண ஜீவனாக எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுதுன்னா, இப்போ நம்மளுக்கு அது எவ்வளோ முக்கியம்னு நம்ம கவனிச்சு பாருங்கள். நம்ம எந்தளவுக்கு விசுவாசம், நீங்கள் வேணால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6-7 வசனங்கள் படித்து பாருங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் வெறும் நான் விசுவசிக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் அங்கே விசுவாசம் கிடையாது. கிரியைகளில் வாழ்ந்து காமிக்கணும். அப்படி வாழ்ந்து காமிக்கும்போது தான் அது நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, தேவனத்தில் அங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கிரியைகள் இனி உலக ஜனங்களுக்குள்ளே வரப்போகுது. விசுவாசத்தின் கிரியைகள் வரும்போது தான் அவங்க ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளாக அவங்க மாற போகிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவங்கள பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அப்போ நம்ம இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷன் சொல்லணும்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, முற்பிதாக்கள் தங்கள் சொந்த பலன்களால் எந்திரிச்சு வரப்போகிறது இல்லை. மாறாக கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா மத்தியஸ்தராக இருந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, முற்பிதாக்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். சபைக்கு மட்டும்தான் அவர் என்னவாக இருக்கார்? வழக்காடுகிறவராக இருக்கிறார். நம்மளுக்காக வழக்காடுகிறவராக அங்கே இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு வழக்காடுவராக இருந்து நம்மளை புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மையும் இந்த உலக ஜனங்களையும் நடத்திட்டு போகிறார். அதில் நம்ம பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலையும் இந்த உலக ஜனங்கள் மற்றும் முற்பிதாக்களை உலக ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதத்திலையும் இந்த புதிய உடன்படிக்கைகளாக அங்கே நடத்தி கொண்டு போக போகிறாருங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த முழுமையாக எல்லாரையும் தேவனுக்குள்ளாக கொண்டு சேர்த்தி கடைசியாக ஃபைனலாக அதை எல்லாத்தையும் கொண்டு போய் தேவனத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டது உங்கள் யாவரையும் தேவன் தாமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.